தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல. ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும், எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க, அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க. இவரோட வாக்குமூலம் என்ன? இதுதானா? எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், யார் யாரோட பேசுனேன், இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணியிருக்கிறியா, எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா, வெளியில் சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க? அப்போலாம் அது நாடகம் இல்ல. இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க, அது எதுக்கு டங்ஸ்டன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு? நாங்க தீர்மானம், உங்க தீர்மானத்தை உடம்புல தூக்கி போட்டானவே. நான் அத்தனை 7 முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்காந்துருந்தான்னு கேட்கிறேன். அந்த 2 ஏக்கர் அந்த பல்வேலு பெருக்கு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன இருக்கு? உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டான். அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க, சிபிசிஐடி விசாரணைங்க, நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க, 2 வருஷம் ஆச்சுல, என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க? உங்களை எப்படி நாங்க நம்புறது? நாங்க போறான்னா நாடகம், நீங்க போறான்னா நேர்மையான போராட்டமா? எப்படி இது? அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் எல்லாம் நாடகம் தானா? நீங்க கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்சு 2 மாசத்துல நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா? இதே பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும். எதுவுமே செய்யலையே. நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, நாங்களும் போராடக்கூடாது, போராட இடமும் தர மாட்டீங்க, பேசவும் விட மாட்டீங்க. அப்புறம் யாருமே கேள்வி கூடாது, நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க. எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி, அப்படியே மக்களை சொல்லுங்க. நீங்களா பேசிக்கிறீங்க நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நல்ல ஆட்சின்னு. ஒருத்தனை சொல்லு. ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போஸ்ட் சுவரொட்டி ஓட்டு நடத்துல செருப்பு கழட்டி வீசிட்டா, அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம், ஒருத்தி எரிஞ்சிட்டா. பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான். அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிகிறீங்க. அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க. இதே கர்நாடகால உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடகன் ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சது நான் தான். எவனுமே கண்டிக்கல. எப்படா எங்க முதலமைச்சரின் செருப்பால் அடிப்பாங்க? உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாடையில வச்சு தூக்கிட்டு போனா அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு. நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சீங்களா? உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா? அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே. கர்நாடகாவில் உங்களை அடிச்சான செருப்புல ஏன் நீங்க கோவப்படல? ஏன் சும்மா போட்டு நீங்க அது நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும், அது செய்வாங்கன்னு. ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களும் சொல்லலையே. எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது நடந்துருச்சு. அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா? இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது? சொல்லுங்க, பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது? அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு. அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க, என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல, இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஒரு கருணையா நடந்துருச்சு, தவறு. அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம். பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல். அவளுக்கு நாங்க எல்லா வழியிலையும் துணை நிற்போம். நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க, உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம். அப்படிலாம் ஒரு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதனால அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால அது வெளியாயிடுச்சு. வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன், அது எவ்வளவு கை தவறி சுட்டுச்சுங்க, பிஸ்டல் ஏதோ இதாயிருச்சு அப்படின்னா விட்டுருவீல? அவர் தான் சொல்றாருங்க ஏதோ பிஸ்டல் ஏதோ மிஸ்டேக்னு அப்படின்னு விட்டுருவீல? போலீஸ் கமிஷனர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒருத்தர் தான் அந்த சாருங்கிறவங்க யாரும் கிடையாதுன்னு சாருங்கிறது நீங்க அவர் பிளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கிறத நம்புறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அனுசரித்து இருக்கணும்னு அவ சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி இது? காவல்துறை விசாரணை நடத்தி அவங்க சொல்றாங்க. அமைச்சரும் காவல்துறை விசாரிச்சு தான் பிளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொன்னீங்களா? அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க? மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என்று தூத்துக்குடியில பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன், வேற ஒன்னும் சொல்றது இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.